சாத்தான்குளத்தில் மீண்டும் அரங்கேறிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவலர் வீட்டில் நடந்தது என்ன பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் அருகே உள்ள திருப்பனை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபால். இவரது மனைவிதான் வசந்தா. இந்த தம்பதிக்கு சபிதா என்ற மகளும் வினோத், விக்ராந்த் என்ற 2 மகன்கள் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். இதில் காவலரான விக்ராந்த் சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் வேலை பார்த்து வருகிறார். விக்ராந்தின் தாய் வசந்தா வழக்கம் போல் மாலை நேரங்களில் அருகில் உள்ள வீடுகளில் அமர்ந்து பேசுவது வழக்கம் என கூறப்படுகிறது. சம்பவத்தன்று அவர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என தெரிகிறது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வசந்தா வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அங்கு வழக்கத்திற்கு மாறாக வீட்டின் ஜன்னல்கள், கதவுகள் என அனைத்தும் பூட்டப்பட்ட நிலையில் இருந்துள்ளது. இதனை அடுத்து வசந்தாவின் மகன் விக்ராந்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனடியாக அவரும் தாயின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து உறவுக்கார பையன் ஒருவரிடம் வீட்டுக்கு சென்று பார்க்கும்படி கூறியுள்ளார் விக்ராந்த். அந்த நபர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்தது. பின்னர் வீட்டின் பின்பக்கமாக சென்று பார்த்தபோது வசந்தா கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுண்ட் தங்க சங்கிலி மற்றும் காதில் அணிந்திருந்த கம்மல்கள் என அனைத்தும் கழற்றப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டார். பின்னர் கைரேகை நிபுணர்கள், மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த செல்வரதி என்ற இளம்பெண் கொலை செய்தது தெரியவந்துள்ளது. அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த இளம்பெண் மீது கொலை வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சாத்தான்குளத்தில் காவலர் ஒருவரின் தாய் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.